விளங்குதா? டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா? கனகராஜன் பாஸ்டர் இருக்கிறாங்களா? ஜெகநாதன் பாஸ்டர் உங்களுக்கு முடியுமா பாஸ்டர்? ஓகே பாஸ்டர். இந்த ஆராதனையில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஊழியக்கார அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தல் பண்ணுகிறேன். මේ මීටිමට පිවිසිට සැම කෙනෙකු යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඉතාමත් ආදරෙන් පිළිගන්නවා. ரெண்டு காரியம் கஷ்டமான ஒரு காரியம். දෙකම අමාරු කාරණාව තමයි. ஒன்று எனக்கு கஷ்டமானது, இன்னொன்று உங்களுக்கு கஷ்டமானது. එකක් මට අමාරු දෙයක්, තව එකක් ඔබට අමාරු දෙයක්. என்னண்டா குறுகிய நேரத்துக்குள்ள நான் பிரசங்கம் பண்ணி முடிக்கணும், அது எனக்கு கஷ்டம். කෙටි කාලය තුල මම දේශනා ඉවර කරන්න ඕනේ, ඒක මටත් අමාරුයි. நீங்க எல்லாரும் பிரசங்கிகளா இருக்கிறபடியால் ஒரு பிரசங்கத்தை கேட்கறது கனநேரம் கேட்கறது உங்களுக்கு கஷ்டம். ඔබ එමෙකනම දේශනා කරන්නව ආය නිසා මේ දේශනා ආන්න එක ඉතාමත් අමාරු දෙයක්. ஆனாலும் ரெண்டு பேரையும் உருவாக்கினவர் கர்த்தர். හැබැයි දෙගොල්ලන්ම ඇති කළේ දෙවියන් වහන්සේ. அதனால நாம் அவரை ஆராதிக்கிறோம். ඒ නිසා අපි දෙවියන් වහන්සේට නමස්කාර කරනවා. எல்லா கடினமான சூழலையும் கர்த்தர் மாற்றுவார். එම අමාරු මොහොත එම අමාරු දෙයක්ම දෙවියන් වහන්සේ වෙනස් කරනවා. நிச்சயமாய் இந்த வேளையிலே எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய மாற்றத்தை, வல்லமையான காரியத்தை கர்த்தர் செய்வார். සැබවින්ම මේ මොහොතේම දෙවියන් වහන්සේ එමේකනාගේ ජීවිතය තුළ ඉතාමත් වෙනසක් සහ දෙවියන් වහන්සේගේ බලයෙන් උන්වහන්සේ පුරවනවා. ஏனென்றால் நாங்கள் அவருடைய நாமத்தின் மகத்துவங்களை தொழுது கொள்கிறோம். අයිදනම් දෙවියන් වහන්සේගේ නාමයේ ඒ මහත්ම නාමයට නමස්කාර කරනවා. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ளவர். අපේ දෙවියන් වහන්සේ සර්ව බලධාරී දෙවියන් වහන්සේ. அவர் எங்கும் இருக்கிறார், எங்கும் வியாபித்திருக்கிறார். අපි උන්වහන්සේ ඇමතනම සිටිනවා, ඇමතන උන්වහන්සේ ක්‍රියා කරනවා. அவரை நாம் எந்த இடத்திலிருந்தும் கூப்பிடலாம். උන්වහන්සේව කොයි ස්ථානයේ ඉඳන් අරේ උන්වහන්සේට කතා කරන්නට පුළුවන් වෙයි අපි. நீங்க எந்த இடத்தில் கூப்பிட்டாலும் அந்த ஸ்தானத்தில் இறங்கி வருகிறவர் ஆராதனைக்கு தகுதியான தேவன். ඔබ කොතන ඉඳන් දෙවියන් වහන්සේට කතා කළොත් අර ඒ ස්ථානයේ වැසෙන්නා වූ තෙරණ වහන්සේ নমස්කාරයට වටිනා වූ දෙවියන් වහන්සේ වුණා. நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை கடந்து செல்வோம். අපි දෙවියන් වහන්සේගේ වචනේ දෙස අපි ගමන් කරමු. ஆராதனை என்பது என்ன அப்படி என்று பார்த்தால் தொழுது கொள்ளுதல், சேவித்தல். නමස්කාරය anu කුමක්ද කියා බලනවා නම් සලවස. ஆராதனை என்பது தொழுது கொள்ளுதல் அல்லது சேவித்தல். නමස්කාරය anu උන්වහන්සේට ගරු කිරීම සහ නමස්කාර කිරීම උන්වහන්සේට සේවය කිරීම. முதல் மனுஷர்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள். පළමු මනුෂ්‍යයන් දෙවියන් වහන්සේගේ නාමයට නමස්කාර කළා. அது எங்க நடக்குது என்றால் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில். අපි ඒක කොයි ස්ථාන දකින්න පුළුවන් නම් උප්පත්ති 4 වෙනි පරිච්ඡේදය 26 වෙනි පදේ දකින්නට පුළුවන්. மிகவும் ஒரு பிரயோஜனமான வார்த்தைகள், நீங்க குறிப்பெடுக்க முடியுமா இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். ඉතාමත් ගැඹුරු සත්‍යතාව වචනය ඔබට ලියා ගන්න පුළුවන් නම් නෝට් ගන්න පුළුවන්.
ஆதியாகமம் 4:26 சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். இங்க வேதவசனம் சொல்லுது சேத்துக்கு ஒரு குமாரன் பிறக்கிறார். සිංහලේ බලාගන්න සිංහලේ බලාගන්න சொல்லு பாஸ். சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ඒනෝස් කියනවා කෙනාට දෙවියන් වහන්සේට නමස්කාර කරන පටන් ගත්තා කියා ඒ කියා තිබෙමින් ඔබ සිංහලේ බලාගන්න சொல்லு பாஸ். ஓகே, அப்ப ஏனோஸ் பிறந்த பிறகுதான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ඒනෝස් ඉපදුනාම පසුව තමයි දෙවියන් වහන්සේට නමස්කාර කරන්න පටන් ගත්තා. அப்படி என்றால் ஆராதனையில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது ஆராதனை. ඉතින් නමස්කාරය කියන්නේ දෙවියන් වහන්සේව මහිමයට පත් කිරීම නමස්කාරය වන්නේ. நாம் இன்றைக்கு செய்யற ஆராதனை, இந்த வர்ஷிப் அல்ட்ராவில் நாங்க செய்யற ஒரு ஆராதனை, அது ஆராதனையின் ஒரு பகுதியைத்தான் நாம் செய்கிறோம். අපි කරන්නව නමස්කාරයට වර්ෂිප් අල්තාරය තුළ කරන්නව නමස්කාරය අපි නමස්කාරයම කොටසක් තමයි කරන්නේ. பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிறோம். අපි ගීතිකා ගායනා කරමින් දෙවියන් වහන්සේගේ නාමයට ප්‍රශංසා කරනවා. ஒரு முழுமையான ஆராதனையை நாம் இன்றைக்கு சபையில செய்கிறோம். ஹலோ, ஒரு முழுமையான ஆராதனையை நாம் இன்றைக்கு சபையில செய்கிறோம். අපි සම්පූර්ණ නමස්කාරය සභාවේ කරනවා. ஆனா உண்மையான ஆராதனையில் ஒரு பாடல், ஜெபம், விண்ணப்பம், අපි සැබෑ නමස්කාරයේ ගීතිකා ගායනා කරනවා ප්‍රශංසාව පාසෙ හොර වෙලෙද ஒரு ஆராதனையில் பாடல், ஜெபம், விண்ணப்பம், නමස්කාරය තුළ ගීතිකා සහ ප්‍රශංසාව එල්ලීම්, ஒப்பு கொடுத்தல், மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, කැපකිරීම, පස්තවලවීම, පව්කමාව, காணிக்கை, தேவ வார்த்தை, ඊට පස්සේ අපි සම්මාදම් ගන්නවා දෙවියන් වහන්සේගේ වචනේ බෙදා ගන්නවා සභාව තුළ. இன்னும் பல காரியங்களை உள்ளடக்கியதாக ஆராதனை சொல்லப்படுகிறது. සභාව තුළ විවිධ කාරණාව අන්තර්ගත කළා වූ දේ සම්බන්ධව කතා කරනවා. இவை அனைத்தும் ஒரு ஆராதனையில் இருக்க வேண்டியதான காரியங்கள். සභාව තුළ තිබෙනා වූ දෙවමය තුළ මේ හැම කාරණාවක්ම තිබෙන යුතු කාරණාව තමයි. ஒரு விசுவாசிய ஆராதனைக்கு அவர்கள் ஒரு ஆலயத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அவங்க ஆயத்தமாகி வெளியில வீதியால அவங்க வருகிற போது එදෙලිවන්තයෙක් ලේස් සූදානම් වෙලා නමස්කාරයට පැමිණෙන මොහොතේදී அவங்கள பார்த்து யாராச்சும் எங்க போறீங்கன்னு கேட்டா එයාවලාව බලලා කවුරු හරි කොහෙද යන්නේ කියලා ඇහුවනම් உங்களை பார்த்தும் யாராச்சும் எங்க போறீங்கன்னு கேட்டா බලලා කවුරු හරි කොහෙද යන්නේ කියලා ඇහුවනම් நீங்க என்ன சொல்லுவீங்க? ඔබ මොකද්ද කියන්නේ? சிலர் சொல்லுவாங்க, සමහරු කියනවා நான் சர்ச்சுக்கு போறேன், මම පල්ලියට යනවා, நான் கோயிலுக்கு போறேன், මම දේවස්ථානයට යනවා, நான் சும்மா போயிட்டு வாரேன், මම නිකන් ගිහලා එන්නම්, நான் அலுவலா போறேன், அதால මම යම් අවශ්‍යතාවයක් නිසා යනවා.
இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. මෙවැනි இப்படியெல்லாம் කාරණාව තමයි சொல்லுவாங்க. මේ කෙනාව ඉදිරිපත් කරන්නේ. நாம் யாராச்சும் இப்படி சொன்னதை මේ கேள்விப்பட்டிருக்கிறோம். ආකාරයෙන් මේ කෙනාව කතා කරන්නේ. நான் கர்த்தரை ஆராதிக்க போறேன். මම දෙවියන් වහන්සේට නමස්කාර කරන්නට යනවා. நான் கர்த்தரை சேவிக்க போறேன். මම දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරන්නට යනවා. උන්වහන්සේට සේවය කරන්නට යනවා. அப்படி நாங்க சொல்றது நல்லது. එහෙම කවුරුත් කියන්නේ නැහැ. එහෙම කියන එක ඉතාම තොද දෙයක්. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும். ඒ මනුෂ්‍යයන් තුළ යම් ප්‍රශ්නයක් ඇති වෙනවා. ஓகே, பழைய ஏற்பாட்டுல கர்த்தரை ஆராதித்தார்கள். පරණ ගිවිසුම තුළ ශුද්ධ දෙවියන් වහන්සේට නමස්කාර කළා. அங்கே தொழுது கொள்ளுதல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ඒ ස්ථානයේ උන්වහන්සේට සේවය කළ නමස්කාර කළා කියන එක ඒ ස්ථානේ භාවිත කරනවා. அவர்கள் பலி செலுத்தி காணிக்கைகளை செலுத்தி கர்த்தரை ஆராதித்தார்கள். පරණ ගිවිසුමේදී බොහෝ අය බොහෝ සම්මාදම් වපුරලා සම්මාදම් පුද කරලා දෙවියන් වහන්සේට නමස්කාර කළා. ஆதியாகமம் 4 அதிகாரம் 3-4 வசனங்கள் சொல்லுது. උප්පත්ති පොතේ 4 වෙනි පරිච්ඡේදයේ 3 වෙනි පදේ සහ 4 වෙනි පදේ කියනවා சில நாள் சென்றபின் காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளில் அவைகளில் கொழுமையானவைகள் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆராதனையின் ஒரு பகுதி காணிக்கை செலுத்துவது. නමස්කාරයේ යම් කොටසක් තමයි සම්මාදම් පුද කිරීම. புதிய ஏற்பாட்டில் நம்மளை காணிக்கையாக கொடுக்க வேண்டும். අලුත් ගිවිසුම තුළ අපම සම්මාදමක් ලෙස දෙන්න ඕන. அது ஒரு உண்மையான ஆராதனை. ඒ සැබෑව නමස්කාරය දෙව්වේ. பழைய ஏற்பாட்டில இந்த காயின் ஆபேல் என்கிற 2 சகோதரர்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வந்தார்கள். පරණ ගිවිසුමේ තුළ කායින් අහබේල් දෙදෙනාම දෙවියන් වහන්සේට පූජා කරන්නට ආවා. ஆனால் ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். හැබැයි ආබේල්ගේ පූජාව දෙවියන් වහන්සේ පිළිගත්තා. இதுல இருந்து என்ன தெரியுது என்றால், ஆபேல் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின காரியத்தில் ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கு. මෙතන යම් දෙයක් තේරෙනවා අපිට. ආබේල් සම්මාදම් දෙවියන් වහන්සේට පූජා කරද්දී මොනෝද යම් කාරණාවක් සිද්ධ වෙලා තිබෙනවා. கர்த்தர் ஒரு ஆராதனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நாம் செலுத்த வேண்டும். දෙවියන් වහන්සේ අපේ නමස්කාරය පිළිගන්නට අවශ්‍ය නම් අපේ වහන්සේට කැමැති වූ නමස්කාරය වහන්සේට කරන්නට අවශ්‍ය. පුද කරන්නට අවශ්‍යයි. ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் ஏன் ஏற்றுக்கொண்டார் என்றால், ආබේල්ගේ සම්මාන පඬුරු පූජාව අය වහන්සේ පිළිගත්තා නම් சில பேர் சண்டே ஸ்கூல்ல ஒரு நகைச்சுவையை சொல்லுவாங்க. வாச கொஞ்சம் சொல்ல விடல. சண்டே ஸ்கூல்ல வகுப்புல சொல்லி கொடுப்பாங்க. சண்டே ஸ்கூல் வகுப்புல பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. දරුවන්ට දෙමෝපියන් කියලා දෙනවා. එතන සண்டේ ස්කූල් සභාපතිතුමා කියලා දෙනවා. காயின் அழுகின பழங்களை கொடுத்தான். අපි සබත් පාසලේ උගන්වනවා. සභාවේ අපි ඛණ්ඩ ස්කූලේ ළමයින්ට උගන්වනවා. කායෙන් ඇවිල්ලා කුණු වෙච්ච දේ තමයි දෙවියන් වහන්සේ ගෙනාවේ. ஆவேல் நல்லதை கொண்டு போய் கொடுத்தான். அதனாலதான் கடவுள் ஆவேல் ஆசீர்வதிச்சான்னு சொல்லுவாங்க. සබත් පාසලේ උගන්වනවා ආබේල් යාපද්දේ ගෙනපු නිසා තමයි දෙවියන් වහන්සේ ආබේස්ගේ ඒ සම්මාදම් ඒ පඬුරු පූජාව පිළිගත්තා කියලා සබත් පාස දරුවන්ට උගන්වනවා අපි.
ஆனா உண்மையிலேயே கடவுள் ஆவேலினுடைய அந்த காணிக்கையை இல்லாவிட்டு அவனுடைய ஆராதனையை ஏற்றுக்கொண்டதனுடைய அடிப்படை சத்தியம் සැබවින්ම ආබේල්ගේ පඬුරු පූජාව දෙවියන් වහන්සේ පිළිගත්තව යම් කාරණාව තමයි සත්‍යතාව තමයි எபிரேயர் எழுதின புத்தகம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது. එබ්‍රු 11 වෙනි පරිච්ඡේදයේ එබ්‍රේය 4 වෙනි පදයේ කියනවා 11 එබ්රු 4. එබ්රු 4 වෙනි விசுவாசத்தினாலே 4 වෙනி පදයේ ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை நீதிமான் සිංහලේ බලා ගන්න ரெண்டு 4යි சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கையை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். அப்ப விசுவாசத்தினாலே நாங்கள் ஆராதனை செய்ய வேண்டும். අපි ඇදහිල්ලේ නමස්කාර කරන්න ඕනේ. කායන්ගේ පූජාව දෙවියන් වහන්සේ පිළිගත්තා. ආබේල්ගේ පූජාව දෙවියන් වහන්සේ පිළිගත්තා. දෙවියන් වහන්සේ ඒක සම්බන්ධ සාක්ෂි ප්‍රකාශ කරනවා. නමුත් අපි ඇදහිල්ලේ උන්වහන්සේ නමස්කාර කරන්න ඕනේ. எப்படி நாங்கள் ஆராதிக்க வேண்டும் என்றால் අපි කෙසේද දෙවියන් වහන්සේට නමස්කාර කරන්න ඕනේ නම් விசுவாசத்தோடு எங்களுடைய ஆராதனை இருக்க வேண்டும். අපේ නමස්කාරේ ඇදහිල්ලෙන් දෙවියන් වහන්සේට නමස්කාර කරන්න ඕනේ. ஆதியாம் 22:5 சொல்லப்படுகிறது. උප්පත්ති 22 වෙනි පරිච්ඡේදයේ 5 වෙනි පදයේ කියන ஆதியாம் බලා ගන්න. 22 උප්පත්ති 22 වෙනි පරිච්ඡේදයේ எல்லாருக்கும் 5 වෙනි தெரிந்த පදයේ ஒரு සිංහලේ බලා பகுதி. ගන්න. සිංහලේ බලා ගන්න. ஆபிரகாமை கர்த்தர் கூப்பிடுகிறார். ஆபிரகாமை கர்த்தர் கூப்பிடுறார். දෙවියන් වහන්සේ ආබ්‍රහම්ට කතා කරනවා உன்னுடைய பிள்ளையை கொண்டு வந்து எனக்கு பலி செலுத்தண்டு. ඔබගේ පුත්‍රාව ගෙනල්ලා මට පූජා කරන්න කියනවා. ஆனா ஆபிரகாம் எப்ப எழுந்து வந்தான் என்றால் அதிகாலையில் எழும்பி வந்தான். ආබ්‍රහම් කවදාද නැගිටලා ආවේ නම් ඉමිදිරි උදෑසන නැගිටලා ආවා. அவன் அதிகாலையில் எழுந்து வந்ததற்கு பின்னாடி இருக்கிற ஒரு சத்தியம் விசுவாசம். ඉමිදිරි උදෑසන ආබ්‍රහම් නැගිටලා ආවම පසුව තිබෙනවා යම් සත්‍යතාව තමයි ඇදහිල්ල. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டுபிடிப்பான். ඉමිදිරි උදෑසනම සොයනව අය සම්බ වෙනවා කියන මාසික වචනේ කියා තිබෙනවා. ஆபிரகாம் அந்த சொல்லப்பட்ட மலைக்கு போகிறான். ආබ්‍රහම් කිව්වා වූ ඒ මොරියක් අතර යනවා. ஆனா தன்னுடைய வேலைக்காரருக்கு சொல்றான், நானும் என் பிள்ளையானாலும் தொழுது கொண்டுட்டு திரும்பி வருவோம். ඉතින් තමන්ගේ සේවකයන්ට ආබ්‍රහම් කියලා යනවා මේ අපේ මමයි පුත්‍රා ගිහිල්ලා නමස්කාර කරලා නැවත එනවා කියා. நான் வருவேன் என்று சொல்லவில்லை. මං විතරක් පෙමින එනවා කියලා කිව්වේ නැහැ. தொழுதுகிறவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும், விசுவாசம் இருக்க வேண்டும், நாங்கள் திரும்பி வருவோம் என்று. හැබැයි එවැනි විශ්වාසය සහ ඇදහිල්ල තිබෙන්න ඕනේ අපි නැවත එනවා කියන නමස්කාර කරලා නැවත එනවා කියන ඒ ඇදහිල්ල. அவன் கர்த்தரை தொழுது கொள்ள போனான். එයා දෙවියන් වහන්සේට නමස්කාර කරන්න ගියා, පූජා කරන්න ගියා. தொழுது கொள்கிற எங்களுக்கு தொழுது கொள்வதற்கு முன்புக்கு ஆராதிக்கிறதுக்கு முன்புக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். නමස්කාර කරනවා ආයත නමස්කාර කරන්න ප්‍රථමයෙන් දෙවියන් වහන්සේ ප්‍රශංසා කරන ප්‍රථමයෙන් තමට ඇදහිල්ල තිබිය යුතුයි. ඇදහිල්ල තියෙන්න ඕන. அப்படி என்றால் நீங்க தொழுது கொள்ள போக வேண்டும். එතකොට තමයි අපි නමස්කාර මාස පිළිගන්නේ. இல்லை என்றால் ஆபிரகாமுடைய மகன் அன்றைக்கு பலி செலுத்தப்பட்டிருப்பார். එහෙම නැතිනම් ආබ්‍රහම්ට එවැනි ඇදහිල්ලක් තිබුණේ නැතිනම් ඒ ආබ්‍රහම්ගේ පුතාව ඒ ස්ථානේ පූජා කරනවා. அப்ப விசுவாசத்தோடு முதலாவது நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். අපි ඇදහිල්ලෙන් දෙවියන් වහන්සේට නමස්කාර කරන්න ඕන. இரண்டாவது காரியம், දෙවෙනි කරුණ உண்மையோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். සැබවින්ම දෙවියන් වහන්සේට නමස්කාර සැබෑකම වහන්සේට නමස්කාර කරන්න ඕන.
யோவான் 4ஆம் அதிகாரம் 23 24 வசனம் சொல்லுது. යොහාන් 4 වෙනි පරිච්ඡේදය 23 වෙනි පදේ සහ 24 වෙනි පදේ කියනවා உண்மையாய் தொழுது கொள்ளுங்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்ப கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வேண்டும், உண்மையாய் தொழுது கொள்ள வேண்டும். ඒවා සිංහලෙන් බලාගන්න යෝහාන් 4:24 අපි දෙවියන් වහන්සේට නමස්කාර කරන්න ඕනේ ආත්මෙන් සැබෑකමෙන්ද ஏன்னா தேவன் ஆவியாய் இருக்கிறார். අයදනා දෙවියන් වහන්සේ ආත්මයක් කිය. நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். අපේ දෙවියන් වහන්සේ ජීවමාන වූ දෙවියන් වහන්සේ. அவருடைய ஜீவன் ஊழியக்காரராக இருக்கிற எங்களுக்குள்ள இருக்கிறது. උන්වහන්සේගේ ජීවනයේ දුන්වහන්සේ සේවය කරනව සේවකයන් තුල ඒ ජීවනයේ ගමන් කර තිබෙනවා. நாங்கள் ஆராதிக்கும் போது ஆவியோடு ஆராதிக்கிறோம். අපි නමස්කාර කරන්නට කරන අවස්ථාවේදී ආත්මික නමස්කාර කරන්න ඕන. ஏனென்றால் செத்த பிணங்கள் கர்த்தரை ஆராதிக்க முடியாது. ආත්ම නමස්කාර කරනවා. எங்களுக்குள்ளே தேவனுடைய ஆவி இருக்கிறது. நம் ஆவியோடும் இரண்டாவது உண்மையோடு நாங்கள் ஆராதிக்கணும். ஆவி பிளஸ் உண்மை, இது ரெண்டும் சேர்ந்தால்தான் உண்மையான ஆராதனை. අපේ තුල දෙවියන් වහන්සේගේ ආත්මයේ තිබෙන නිසා ක්‍රියා කරන නිසා අපි ආත්මයෙන් සැබෑක්ම නමස්කාර කරන්න ඕනේ. ඒ නමස්කාරය තමයි සැබෑ වූ නමස්කාරය. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். சமாரியா பட்டணத்திலே ஒரு ஸ்திரியோடு ஆண்டவர் கதைக்கிற போது அந்த ஸ்திரி கேட்கிறார், நீங்க எருசலேமில வந்து எங்களை ஆராதிக்க சொல்றீங்க, நாங்க மலையில ஆராதிக்கிறோமே, எது சரி என்று கேட்கிறான். ඉතින් ඔබ මේ සිදුවීම දන්නවා ඇති. දන්නවා සමාර්ය ස්ත්‍රී කෙන වල ඇති එරුසලේමේ නමස්කාර කරන්න කියලා කියනවා. අපි මේ කන්දේම නමස්කාර කරනවා කියා මේ සමාර්ය ස්ත්‍රී කතා කරනවා. යේසුස් වහන්සේ සමාර්ය ස්ත්‍රී සමග කතා කරන අවස්ථාවේදී அப்ப இயேசுவானவர் சொல்றார், பிதாவை இங்க மாத்திரம் இல்ல, எருசலேம் மாத்திரம் இல்ல, அவர் எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அதுதான் இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த ஜெபத்தில் இணைஞ்சிருக்கிறோம். යේසුස් වහන්සේ කියනවා එරුසලේමේ පමණක් නොවේ, එවම ස්ථානයක් නොවේ, හැමතැනම දෙවියන් වහන්සේට නමස්කාර කරන්න වූ කාලය පෙවෙනවා. ඒ තමයි ඔබ මමත් මේ උන්වහන්සේට නමස්කාර කරන්න කියන්නේ. இந்த வேசி பல்ராவில நாங்க 25 மாவட்டங்களிலும் வெவ்வேறு இடங்களில் இருந்து கொண்டு இன்றைக்கு ஆண்டவரை அந்த தீர்க்க தரிசன வார்த்தையின்படி அவரை எங்கும் நாங்க தொழுது கொள்கிற காலம் வந்திருக்கு. වර්ෂිප් අල්තාරයේ කර්ණ කොටගෙන දිස්ත්‍රික් 25 තුළ විවිධ ස්ථානයේ සිටමින් අපි එම ස්ථානයෙන් ධම්ම දෙවියන් වහන්සේට නමස්කාර කරන්න වූ කාලයේ පෙවෙන තිබෙනවා. උන්වහන්සේගේ අනාගත වාක්‍යයේ කර්ණ කොටගෙන இது ஒரு மனிதனுடைய திட்டம் இல்ல. அன்றைக்கு சமாரியா பட்டணத்திலே இயேசு சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தையினுடைய நிறைவேறல் தான் இன்றைக்கு நாங்கள் இத்தனை ஊழியக்காரர்களும் எல்லா இடங்களிலும் இருந்து பிதாவை எங்கும் தொழுது கொண்டு கொண்டிருக்கிறோம். මේක මනුෂ්‍යගේ සලස්මක් නොවේ. එදා යේසුස් වහන්සේ කිව්වා සමාර්ය ස්ත්‍රීට සමාර්යයේදී යේසුස් වහන්සේ කිව්වා වූ කාරණාව තමයි අදත් ඒ කාරණාව ඉෂ්ට වෙන පිණිස ඔබත් මමත් දේවදාස දාසයන් ඇටියට දෙවියන් වහන්සේ නමස්කාර කරමින් සිටිනවා. நான் கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். මම අවසාන කාරණාවක් කියමින් මම අවසන් කරන්න කැමතියි. முதலாவது நான் சொன்னேன், விசுவாசத்தோடு நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். පළමුකොට මම කිව්වා ඇදහිල්ලෙන් දෙවියන් වහන්සේට නමස්කාර කරන්න ඕන කියා. இரண்டாவது உண்மையாய் நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். දෙවෙනි කරුණු සැබවින්ම දෙවියන් වහන්සේට නමස්කාර කරන්න අවශ්‍යයි. மூன்றாவது எங்களை நாங்களே ஒப்பு கொடுத்து கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். දෙවෙනි එක ආත්මික සැබෑකමෙන් නමස්කාර කරන්න ඕනේ. තුන්වෙනි එක දෙවියන් වහන්සේට අපි කැප වෙලා නමස්කාර කරන්න ඕනේ.
எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி ரோமர் 12:1. අපි මේක නම දන්නව කාරණාව තමයි රෝම 12 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදේ. அதிலே சொல்லப்படுகிறது ඒ ස්ථානයේ සඳහන් කරනවා அப்படி இருக்கிற சகோதரர்கள், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ வழியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நாம் புத்தியுள்ள ஆராதனை செய்ய வேண்டும். எங்களை நாங்களே ஆராதனையில் ஒப்பு கொடுக்க வேண்டும். අපි දෙවියන් වහන්සේ යාග්‍යයක්කට ඔප්පු කරන්න ඕනේ. අප්පු දෙවියන් වහන්සේට පූජා කරලා අපි උන්වහන්සේ කැප කරන්න අවශ්‍යයි. மூன்றாவது காரியம், ஜீவ வழியாய் எங்களை ஒப்பு கொடுப்பதுதான் ஆராதனை. තුන්වෙනි කරුණ නම් දෙවියන් වහන්සේට අපි යාග්‍යයක්කට උන්වහන්සේ ඔප්පු කරන්න ඕනේ. ඒකයි සැබෑ නමස්කාරය. எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுப்பது, அதாவது ஆவி ஆத்மா சரீரங்களை உயிருள்ள பலியாய் ஒப்பு கொடுப்பது. අපේ සම්පූර්ණයෙන්ම ආත්ම ප්‍රාණය ශරීරය සම්පූර්ණයෙන්ම දෙවියන් වහන්සේට පූජා කරන්න ඕනේ. ඒකයි සැබෑ නමස්කාරය. இன்றைக்கு நாங்கள் என்ன ஆராதனை செலுத்துகிறோம்? අපි මේ නමස්කාර කරනවා. விசுவாசத்தோடு ஆராதிக்கிறோமா? உண்மையோடு ஆராதிக்கிறோமா? எங்களை ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிறோமா என்கிற கேள்வியை உங்களுக்குள்ளே வைக்கிறேன். ඇදහිල්ල නමස්කාර කරනවද? ආත්මික සැබෑකම නමස්කාර කරනවද? කැපීම නමස්කාර කරනවද? இனிவரும் ஆராதனைகளில் நீங்கள் ஆராதனை செய்யும் போது இந்த 3 காரியங்களை உங்களுடைய ஞாபகத்தில் வைத்து நீங்கள் ஆராதிக்கும் போது அது கர்த்தருக்கு பிரியமான ஆராதனையாய் மாறும். අදින් පසුව ඔබ නමස්කාර කරන මොහොතේදී මේ කර්ම තුනක්ම ඔබ අදෝතේ තබාගෙන නමස්කාර කරනවා නම් මේ නමස්කාරයේ සැබෑ වූ අර්ථවත් නමස්කාරයක් වෙනවා. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா. God bless you. දෙවියන් වහන්සේ ඔබ හැම කෙනෙකුට ආශිර්වාද කරන සේක්වා.